பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிப்போமா? நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராதிங்க. அந்த தேவாதி தேவனை, அந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரை நாம் ஆராதிப்போமா? பாடுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, உமக்கு நன்றி சுவாமி. உம்மை நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்கிறோம். இதை பார்க்கிற நீங்களும் ஆராதிங்க. ஆண்டவரை வாயினாலே துதிங்க. அமைதலாய் இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. ஆண்டவரை துதிங்க. ஆராதனை உமக்கு, ஆராதனை, கேருபீன்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேவின் மத்தியிலே வாசம் செய்கிறீர். எங்கள் மத்தியிலே வந்த வாசம் செய்ய குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்கிறோம். இதை பார்க்கிற மக்களும் ஆராதிக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே நீங்க வாசம் செய்யணும் சுவாமி. நீங்க வாசம் செய்யுங்க. பிரசன்னத்தை இதை பார்க்கிற பிள்ளைகள் உணரப்பட்டாய். ஆண்டவரே, அவர் சரீரம் முழுதும் அசைக்கப்பட தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நீ கிருபை செய்யுங்க. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஏழு கூத்து விளக்கின் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு கூத்து விளக்கின் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே, என் குடும்பத்திலே வாசம் செய்யுங்க. இந்த தேசத்திலே வாசம் செய்யுங்க சுவாமி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஏழு குத்து விளக்கு மத்தியிலே உலாவின தேவன் எங்கள் குடும்பத்திலும் வந்து உலாவுவீராக, எங்க தேசத்திலும் வந்து உலாவுவீராக, எங்க சபையிலும் வந்து உலாவுவீராக சுவாமி. இது பார்க்கிற பிள்ளைகள் உம்மை துதிப்பார்களாக. அவர்கள் வீட்டிலும் நீ உலாக வேண்டும் ஆட்சியவை. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆதியும் மாந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் மாந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை
ஆராதனை. ஆமாண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகா ஆனவரே, ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்தவரே, மனுஷனை படைத்தவரே, கொடாக்கடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து இதை பார்க்கிற பிள்ளைகளும் உம்மை ஆராதிக்கும் பொழுது அவர்கள் வீட்டிலே நீ உலாவுவீராக, அவங்கள் குடும்பத்திலே உலாவுவீராக, அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இப்படி பிரசன்னத்தை அவர்கள் உணரட்டும். இப்படி மகிமை அந்த பிள்ளைகள் உணருவார்களாக சுவாமி. கொடாக்கடி ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் Thank you, Jesus. Thank you, Lord. எங்கள் மத்தியிலே நீங்க வந்ததுக்காக நன்றி சுவாமி. மகிமையினாலே எங்களை நிறக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. நாங்கள் தகுதியற்றவர்கள் சாமி, எங்களையும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையினாலே நிறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு நன்றி சாமி. அல்பா ஒமேகா ஆனவரே உமக்கு நன்றி சாமி. நாங்கள் செய்கிற அந்த சிறிய ஜெபத்தையும் இந்த ஆராதனையும் ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தையும் இந்த பாடலையும் ஆண்டவரே, ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் மியூசிக்கையும் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தரணும். இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கும் இருதயத்தோடு பேசி பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும், உங்களுடைய மகிமை இறங்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் ஆண்டவரை நாம் துதிப்போமா? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கத்தாதி கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், சாவாமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆல்பா ஒமேகா ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகா உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகா பலன் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகா பராக்கிரம் உள்ளவரே ஸ்தோத்திரம், மகத்துவமானவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாம் துதிக்கணும். நமக்கு எத்தனையோ நன்மைகள் நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை உயர்த்தணும். அப்பொழுது அவர் மகிழ்வார். அந்த ஸ்தோத்திர பலியை கேட்டு அவர் மகிழ்வார். தேவனுடைய பிள்ளைகள் நம்மை துதிக்கிறார்களே என்று சொல்லி அவர் மகிழ்வார். இந்த நாளுக்குரிய வாசம் என்னவென்றால், 7 சபைகளுக்குள்ளே என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். முதலாவது சபை எபேசு சபை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 புன் கொத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை, அது என்ன அன்பு? தேவனை தேடாமல் இருப்பது, வேதத்தை வாசிக்காமல் இருப்பது, ஜெபம் பண்ணுவது. தேவனுக்குள் நமக்கும் இருக்கிற அந்த அன்பு குறையும் பொழுது, ஆண்டவர் பற்றி அநேக பேர் ஆத்துமாக்கள் ஆதாயம் ரட்சிக்கப்பட்ட முதலிலே அநேக பேர் ஆத்தும ஆதாயம் செய்வோம்.
காலம் செல்ல செல்ல அதையெல்லாம் மறந்துவிட்டு வீட்டிலே தூங்கி கொண்டு இருப்போம், வீட்டிலே உறங்கி கொண்டு இருப்போம். ஆலயத்துக்கு போவதென்றால் சோம்பலாயிருக்கும், ஊழியம் செய்வதென்றால் சோம்பலாயிருக்கும். ஒரு வித்தியாசம் வரும். எதுக்கு என்று சொல்லி ஏதாவது தடைகள் வந்தால் அதை சாக்க வச்சு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருப்போம். இதுதான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, தேவன் மேல் கொண்டிருந்த அன்பு. தேவனின் என்னை ரட்சித்தார் என்று முதலிலே ஒரே ஆரவாரம், வீட்டிலே ஒரே சத்தம், ஒரே ஜெபம், ஒரே வேத வாசிப்பு, ஊழியம். ஆனால் சிறிது காலம் கழித்து அவையெல்லாம் அமைதலாய்விடும். சோம்பலாய் வீட்டிலே தூங்கி கொண்டிருப்போம். அதுதான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. எபேசிலே அதை செய்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் அவள் செய்தார். அதனாலே ஆண்டவர் சொல்கிறார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆகியா நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆதியிலே செய்த அன்பை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சீக்கிரத்தில் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாவிட்டால் என் விளக்கு தண்டை அதிலின்று நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார். சீக்கிரமாய் மனம் திரும்பி விடுங்கள். இதை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை ஆதியின் அன்பை விட்டு விலகி தூர போயிருக்கலாம். இன்றும் சீக்கிரத்திலே மனம் திரும்பி விடுங்கள். சீக்கிரத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரத்திலே மனம் திரும்ப விடுங்கள். மீண்டும் புதுப்பியுங்க, மீண்டும் உயிரடைங்க, மீண்டும் தேவனை தேடுங்க, மீண்டும் ஜெபம் பண்ணுங்க, மீண்டும் ஆத்தும ஆதாயம் செய்யுங்க, மீண்டும் வேதத்தை வாசிங்க, மீண்டும் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ரட்சிப்பை, அவர் கொடுத்த ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவன் மேல் வைத்த அன்பை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சீக்கிரத்திலே மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அதுபோல இந்த சபையிலே நிக்கோலாய் மதஸ்தார்கள் இருந்தார்கள். ஆனாலும் இவர்களை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இருந்தால் அவர்கள் சொல்கிற அந்த போதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர் வெறுக்கிற அந்த நிக்கோலாய் மதத்தை நானும் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானும் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கொடுவன். ஜெயமும் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். நாம் ஜெயம் கொள்வோமானால் ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி என்னவென்றால் ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஜீவ விருட்சம் எவ்வளவு அருமையான வாக்கியம். நாம் இப்பொழுதே சீக்கிரமாய் மனம் திரும்பணும், மீண்டும் உயிரடையணும். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பலனற்று இருக்கலாம், ஊழியம் செய்து பலனற்று இருக்கலாம். அதனாலே உபத்திரங்கள், வியாதிகள், வேதனைகள் பெரும்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஒண்ணுமே இல்லையே, ஒரே வேதனையும் ஒரே நோய்களும் நமக்கு வருகிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போகக்கூடாது. அது பிசாசு கொடுக்கிற காரியம். தேவன் நம் அருகிலே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறதே, அதை தான் ஆண்டவர் செய்வார். நாம் சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு கொடுக்கிற அந்த சோர்வுகளை நான் மடிங்கடித்து அவனை மேற்கொண்டு உற்சாகமடைந்து மறுபடியும் ஊழியம் செய்யாதவர்கள் மீண்டும் ஊழியம் செய்யுங்கள், ஜெபிக்காதவர்கள் மீண்டும் ஜெபிக்கும், வேதத்தை வாசிக்காதவர்கள் மீண்டும் வேதத்தை வாசியுங்கள், சபைக்கு போகாதவர்கள் மீண்டும் சபைக்கு போங்கள், உங்கள் உயிர்ப்பிக்குங்கள், மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, சிமிர்னா சபை வாசிக்க கேட்போம்.
சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருந்துமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானுக்கு செய்யும் தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். பாடுகள் மத்தியிலே இந்த சபை சென்றது. சாத்தான் இவர்களை வஞ்சிக்கிறான், உபத்திரங்கள் கொடுக்கிறான். உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷண வார்த்தை அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்க, உபத்திரம் வரும் என்று சொல்கிறார். வேதனைகள் வரும், துக்கங்கள், அவமானங்கள் வரும். இந்த சபையின் மூப்பர் இரத்த சாட்சியாய் மறிக்கிறார். எவ்வளவு பாக்கியம் உள்ள சபை, எவ்வளவு வைராக்கியம் உள்ள சபை. அதுதான் சொல்லுகிறார், உனக்கு வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் வரும். ஆனாலும் தேவனுக்காக வைராக்கியமாய் நாம் நிற்க வேண்டும். இரத்த சாட்சியாய் மறிக்க கூட நாம் தயங்க கூடாது, நிற்கணும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்த சபை பெர்கமு சபை. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அடுத்தது, ஆயிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பிலேயாம் போதனை என்ன? வேசித்தனம் பண்ணுங்க, இஸ்ரவேல் ஜனத்தில் மோவாபியரை அனுப்பி வேசித்தனம் பண்ணுங்க, அப்பொழுது என்னுடைய கோபாக்கினி அவருக்கு மேல் வரும் என்று சொல்லி கொடுக்கிறான் இந்த பிலேயாம். என்னாகமம் 25 1, 2, 3 வாசிப்போம். அது என்ன? இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேலர் கர்த்தருடைய கோபம் உண்டது. நம்ம கூட சில பேர் வாங்க விக்கிர படைக்கப்பட்ட பொருளை கொடுத்து சாப்பிடுங்க என்று சொல்வார்கள். நாம் ஜாக்கிரதையா இருக்கணும், கேட்கணும், இது விக்கிரத்தின் படைத்ததா என்று கேட்டு அதை அருந்தாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் பிசாசுக்கு படைத்ததை நாம் அருந்தக்கூடாது. இவர்கள் அதை அருந்தினார்கள். அவங்கள் கொண்டாட்டத்தில் இவர்கள் போய் கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொள்ளும் பொழுது வேசித்தனம் பண்ண தொடங்கிவிட்டார்கள், விபச்சாரம் பண்ண தொடங்கிவிட்டார்கள். அதுதான் பிலேயாமின் போதனை. நாமும் கூட ஜாக்கிரதையாயிருக்கிறோம். அழகாய் பேசி நம்மிடத்திலே பிசாசு பெண்களை அனுப்பி பேசி நம்மளை அவன் பக்கமாய் இழுக்க அநேக பெண் பிள்ளைகளை அனுப்புவான். ஜாக்கிரதையா இருக்கணும், ஊழியர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும்.
அறிந்து அவனை எதிர்த்து நின்று அந்த ஆவிகளை நாம் துரத்த வேண்டும். போய் என்று துரத்த வேண்டும். நான் வரமாட்டேன், தைரியமாய் வைராக்கியமா நிற்கணும். அப்படி அவங்களோடு சேர்ந்து நாமும் கொண்டாடி அவள் வீட்டுக்குள் போய் அவர்கள் செய்கிற பிரகாரம் நாம் செய்யும் பொழுது பேசித்தனம், விபச்சாரம் நம்மை பிடித்துக் கொள்ளும். இதுதான் பிலேயாமின் தந்திரம். அடுத்தது வெளிப்படுத்தல் 2:15 வாசிப்போம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நிக்கோலாய் மதஸ்தாரர்கள் என்ன பண்ணுவார்கள்? வேசித்தனம் பண்ணலாம், விபச்சாரம் பண்ணலாம், அதெல்லாம் பாவமே கிடையாது. அவங்க கூப்பிடும் பொழுது நாம் போகலாம், பிசாசுக்கு படைக்கப்பட்ட பொருட்களை நாம் உண்ணலாம், அவளோடு கூட கொண்டாடலாம். இது பிசாசின் தந்திரங்கள். இந்த காலத்திலும் அப்படியாய் நடக்கிறது. எல்லாம் சமம், எல்லாம் ஒன்றுதான், இது கலாச்சாரம் என்று சொல்லி ஏமாற்றுவார்கள். அது பங்கேற்பதனாலே நம்மளுக்கு எந்த தவறும் கிடையாது என்று கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள், போலியான தேவ பக்தி உள்ளவர்கள் சொல்லுவார்கள். இதனால என்ன தவறு? கலாச்சாரம் தானே, பிசாசுக்கு படைக்கிறது அது ஒன்றும் தவறே கிடையாது. நம்ம என்ன அதை வணங்குறோமா? எப்படிலாம் அழகாய் பேசுவார்கள். அந்த வசனத்தை வாசிக்க கொடுக்கும். 1 கொரிந்தியர் 10:28 வாசிப்போம். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படியே அறிவித்தது நிமித்தம் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கலாச்சாரம் அப்படி சொல்லி இது பண்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பொய்யான வார்த்தைகள் சொல்வார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவளோடு நாம் பங்கேற்க கூடாது. அந்த விக்கிரகங்கள் படைத்த அந்த பொருள்களை நாம் அருந்த கூடாது. தெரிந்து நாம் அதை செய்யக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய லோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அந்த ஒளியாகிய நம் தேவன், இருளாகிய அந்த பிசாசோடு நம் ஐக்கியமா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதனால நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் கள்ள போதர்கள் நம்மளுக்கு போதித்தால் நாம் ஜாக்கிரதையாயிருந்து நமக்கு ஆண்டோர் வழியிலே நாம் நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கலாச்சாரம் சொல்லி அதை நம்பி நாம் போய்விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீ மனம் திரும்பும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்வீர்களானால் இப்பொழுதே மனம் திரும்பி விடுங்கள். இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உங்களிடத்தில் வந்து வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். தேவன் யுத்தம் பண்ணுவார். வாயின் பட்டயத்தால் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை பார்க்கிற நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வீர்களால் மனம் திரும்பி விடுங்க. தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். விக்கிரங்களுக்கு படைத்த பொருள்களை சாப்பிடாதிருங்கள். விக்கிர ஆராதனை செயல்களோடு கலவாதிருங்கள். தேவனுக்கு பிரியமான வேத வசனத்தின்படி நடவுங்கள். கொண்டாட்டம் என்று சொல்லி தவறான வழியிலே போய்விடாதீர்கள். தேவன் உங்களுக்கு
ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இது உங்களுக்கு சொல்லுகிறார். தியதிரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அடுத்தது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் இஸ்ரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாருங்க, இசபெல்லாவி அந்த சபையிலே இருக்கிறது. அது என்ன பண்ணும்? எல்லாரையும் வேசித்தனம் பண்ணும்படியாய், விபச்சாரம் பண்ணும்படியாய் தூண்டிவிட்டு அவர்களை பாவத்துக்குள் நடத்தும். ஒவ்வொரு சபையிலும் இப்படிப்பட்ட வேசித்தன பிள்ளைகள் இருக்கிறார்கள். வேசித்தனம் பண்ணுகிற பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எந்த ஆவி என்று அறிந்து கொண்டு நாம் விலகி தூரமாய் இருக்க வேண்டும். சபையிலிருந்து துரத்தி அடிக்கணும் இப்படிப்பட்ட ஆட்களை. அடுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நான் அவளை கட்டில்கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளித்திரையங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியையின்படியே பலனளிப்பேன். பாருங்க, இப்படிப்பட்ட பொல்லாத கூட்டங்கள், பெண் கூட்டங்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். இசபெல் கூட்டங்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். நாம் ஜாக்கிரதையாயிருந்து அவர்களை விட்டு விலகி வாழ வேண்டும். எல்லா சபையிலும் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் மயக்கி விபச்சாரம் செய்து வேசித்தனம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் அவளை கட்டிலுக்கு இடையாய் மாட்டுவேன் என்று சொல்லுகிறார். சும்மா விடுவார்? ஆலயத்தை கெடுக்கிறவர்களை சும்மா விடுவாரா? விடமாட்டார், பழி வாங்குவார். உனக்கு உள்ளதை நான் பெரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். நமக்கு உள்ளதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட குறுக்கான வழிகள், வேசித்தன விபச்சாரம், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி நாம் வாழ வேண்டும். சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்கிறது என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்களை, அந்த பெண் பிள்ளைகளை கட்டிலின் கிடையாய் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். சும்மா ஆட மாட்டேன். எவ்வளோ நாள் நீ ஆடுவேன்? ஆலயத்துக்கு எடுப்பேன். ஆலய வருகிற தேவ பிள்ளைகளை எவ்வளவு நாள் கெடுத்து கொண்டு இருப்பாய்? ஒரு நாள் உன்னை கட்டில் கிடையாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். மனம் திரும்பிடு, மனம் திரும்பிடு. இது அநேக சபையிலே நடக்கிறது. எல்லா சபையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. துணிகிற பாவம், இது துணிகிற பாவம். உன்னை சும்மா விட மாட்டார். ஆண்டவர் சும்மா விட மாட்டார், அடிச்சு போடுவார். மனம் திரும்பிடு. இதை பார்க்கிற நீங்கள், உங்கள் சபையிலே இருக்கிற பெண் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார்களா? அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுங்க. இப்படியே சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்கள் எச்சரிப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்களே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வீர்களான மனம் திரும்பி விடுங்க, மனம் திரும்பி விடுங்க. இல்லாவிட்டால் நீங்கள் படுத்த படுக்கையாக ஆகிவிடுங்க. தேவன் எச்சரிக்கிறார். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது: நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. தேவனுக்கு முன்பாக
நாம் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த வழி, தேவன் கொடுத்த அந்த வசனம், தேவன் கொடுத்த நடக்கை, தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நடந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். விழிப்புள்ள வாழ்க்கை, சாகிற வாழ்க்கை அல்ல, விழிப்புள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன் மேல் வருவேன். நான் உன்மேல் வரும்பொழுது வருவதை அறியாதிருப்பாய். தேவன் வரும்பொழுது நாம் விழித்திராவிட்டால் என்னாகும்? ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சத்தை சபையிலே உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களாய் வெண்ணாடை தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அங்கு 2 பேரும் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நடத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். விழித்திராத மக்களும் இருக்கிறார்கள், விழிப்புள்ள மக்களும் இருக்கிறார்கள். 2 பேரும் அந்த சபையிலே இருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், விழிப்பே இல்லாத வாழ்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், விழித்திருங்கள். தேவன் எந்த நேரத்திலும் வருவார், திருடனை போல வருவார். அதனால எந்த நேரத்தில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது. அதனால விழிப்பா இருந்து அவருக்காக காத்திருந்து அவரோடு கூட நம் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த சபை ஆசிக்க கேட்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். தேவன் பாருங்க, இந்த சபையிலே அவர்கள் வைராக்கியமா இருக்கிறார்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறார்கள், தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் நடக்கிறார்கள், வசனத்தை கை கொண்டு நடக்கிறார்கள். அதனால திறந்த வாசலை உமக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லுகிறார். இந்த சபையிலே நல்ல ஆட்களும் இருக்கிறார்கள், அதன் மத்தியிலே பிசாசின் நாட்களை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் மனம் வருவார்கள் உங்களை பார்த்து என்று சொல்லுகிறார். எவ்வளவு பயங்கரமான தேவன்! பிசாசின் மக்கள் கூட மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை பார்க்கிற நீங்கள் தேவனை விட்டு விலகி பிசாசுக்கு அடிமையாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் மனம் திரும்பி தேவ ஆலயத்துக்கு செல்லுங்கள். தேவ சபையிலே இருக்கிற பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று பாருங்கள். தேவனுக்கு பயந்து எப்படி ஜெபிக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். அதை பார்த்து மனம் திரும்பி விடுங்கள் என்று இதிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கிற நீங்களும் மனம் திரும்பி விடுங்கள். தேவனை விட்டு விலகி நீங்கள் காணப்படும் பொழுது
உபத்திரங்கள், கஷ்டங்கள், பிசாசினால் போராட்டங்கள் வரும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. சோதனைகள், வேதனைகள் வரும். நாம் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த கிரீடத்தை நாம் வாங்கி ஆண்டவருக்குண்டான சந்தோஷமாய் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் செல்லணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சபையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை, அதான் நமக்கு ஆண்டவர் கிரீடங்கள் வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை மற்றவன் பற்றி கொள்ளாதபடி நம்முடைய கிரீடத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? நல்ல ஆண்டவருக்குள் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அவர் வசனத்தின்படி நடக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாய் வாழ வேண்டும். ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்புங்க. இதை கேட்கிற நீங்கள் உங்கள் கிரீடத்தை வேறொருவன் வாங்கிக் கொள்ளாதபடி நீங்கள் மனம் திரும்பி உங்கள் கிரீடத்தை நீங்களே பெற்றுக்கொள்ளும்படியான முயற்சியை எடுங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. அடுத்த சபை லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அடுத்தது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா தானே நடக்கிறேன், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன், அவர் வழியிலே நடக்கிறேன். ஆனால் அவள் செய்வதெல்லாம் அநியாயம், அக்கிரமங்கள், பொய், திருடு, காமவிகாரம், விபச்சாரம் செய்வார்கள். வெளிக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வார்கள். உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், உன் கண்களுக்கு கலிங்கம் போடு என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், உன் பார்வை சரியில்லை, உன் நடக்கை சரியில்லை, நீ சபையிலே நடந்து கொள்ள விதம் சரி கிடையாது, மனம் திரும்பிவிடு என்று சொல்லுகிறார். 19 வாசிப்போம். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. நேசிக்கிறவர்களையோ இந்த பிள்ளைகள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். நம்மளுக்கு சில காரியங்கள் நெகட்டிவாய் முடியும். எல்லாம் என்ன செய்வதென்று நாம் யோசித்து கொண்டே அதுதான் ஆண்டவர் சிச்சை. நாம் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படி இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நேசிக்கிறவர்களுக்கு சிக்ஷைகள் வரும், என்னன்னு தெரியாது. ஏன் அப்படி கஷ்டம் வருது, ஏன் ஏன் ஏன்னு கேட்டுக்கொண்டே இருப்பான். ஏன்னா நாம் மனம் திரும்பணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறகுறையாய் அல்ல. வெளிக்கு தோற்றத்திலே ரொம்ப நல்லவும் போல நடிப்பார்கள் சிலர், ஆனால் உள்ளத்தில் கேடு உள்ளவர்களாய் இருப்பார்கள், மற்றவர்களை ஏமாற்றுவார்கள். எல்லா வேலையும் செய்துட்டு வெளியே ஒரு நல்லவனை போல நடிப்பார்கள். தேவன் சும்மா இருக்க மாட்டார்.
சும்மா இருக்க அண்ட் ஆனாலும் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார், ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பார், மனம் திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுப்பார். அவளை பார்த்து பரிதபித்து சிக்ஷைகள் கொடுப்பார். இதிலாவது மனம் திரும்புவானா என்று அவள் பார்த்து கொண்டே இருப்பார். அதனால அவள் இருதயத்தின் வாசல் கதவை தட்டி கொண்டே இருப்பாள். மனம் திரும்பு, உன்னோடு நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் கேட்பார். மனம் திரும்புவோமானால் அவர் நம்மோடு கிட்ட வந்து போஜனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21 வாசிப்போம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க, அவன் மனம் திரும்பினான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மனம் திரும்ப வேண்டும். வெளி வேஷ்யமாய் வாழக்கூடாது என்று சொல்லுகிறார். வெளிக்கு நல்லவன், ஆனால் உள்ளத்திலோ கேடுபாட உள்ளவன். வேஷ்யம் தரித்து கொண்டு வாழ்வார்கள். தேவனை மறந்து துணிகிற பாவங்கள் செய்வார்கள். வேசித்தனம் குடிப்பார்கள், சினிமா பார்ப்பார்கள், எல்லாம் செய்துட்டு ஆலயத்துக்குள் போகும் பொழுது ஒரு பரிசுத்தமானாய் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போடுவாங்க. அவன் பக்கத்தில் உட்காந்து நம்மளுக்கே கூச்சமாக இருக்கும். வெறும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போடுவார்கள். வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை, திருடுவார்கள், பொய் சொல்லுவார்கள், விபச்சாரம், வேசித்தனம் பண்ணுவார்கள். ஆனால் வெளி தோற்றத்திலே நல்லவன் போல நடிப்பார்கள். மனம் திரும்பிடு, உன் கண்களை கழுவு, பரிசுத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். மனம் திரும்பு, சிக்ஷையை கொடுப்பார். அதிலே நம்ம மனம் திரும்பினோம். இல்லாவிட்டால் அவ்வளவுதான், தெய்வம் நம்மை தண்டிப்பார். ஜாக்கிரதையாய் இருந்து நம் மனம் திரும்புவோம். இதை பார்க்கிற நீங்களும் வெளி வேஷத்துக்காக எல்லாத்தையும் சேர்ந்துட்டு விபச்சாரம், வேசித்தனம், குடி, காம விகாரம், சினிமா, கெட்ட வார்த்தை பேசுறது இதெல்லாம் செஞ்சுட்டு வெளியில ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கொண்டு ஆலயத்துக்கு போவது, யாரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் செயலை அறிந்து இருக்கிறார். சும்மா இருக்க மாட்டார். ஒரு நாள் வரும், மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சபையிலே இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். நாங்கள் சொன்ன இந்த வார்த்தையின்படி எந்த சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். மனம் திரும்புங்கள். தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோவான் 3:3 வாசிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மறுபடியும் பிறக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டும். ஒரு புதிதான குழந்தையை போல கபடற்றவர்களாய், பரிசுத்தம் பிள்ளைகளாய், நியாயமாய், நீதியாய் நாம் நடக்க வேண்டும். குழந்தைகள் எப்படி கபடற்றவர்களாய் இருக்கிறார்கள், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் என்ன செய்கிறோம் யோசித்து பார்ப்போம். யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள், ரட்சிப்பு அடைந்தார்கள், சபையிலே வந்து சேர்ந்தார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதை பார்க்கிற நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றீர்களா? ரட்சிக்கப்பட்டீரா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்களா? மறுபடியும் பிறந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இப்பொழுது மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நிலைத்து நில்லுங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை.
இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. மனம் திரும்பி விடுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எருசலேமை பார்த்து கொண்டிருங்கள். அதுதான் நம்மளுக்கு ஒரு சாட்சி. வேத வசனத்தின்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். என்ன செய்ய போகிறீர்கள்? இப்பொழுதே மனம் திரும்பி விடுங்கள், முழுகி ஞானஸ்தானம் பெறுங்கள், ரட்சிப்பு அடையுங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இயேசுவிடத்தில் வந்துருங்கள், மனம் திரும்புங்கள், பரிசுத்தமான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்குங்கள். ஆண்டவர் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. எந்த நாழிகையிலும் ஆண்டவர் வருவார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இதை கேட்கிற நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நாமும் மகிமைப்படட்டும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனம் திரும்பட்டும், உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் எந்த சபையில் இருக்கிறார்கள் என்று அவளோடு நீங்கள் பேசுங்க. மனம் திரும்பட்டும். உங்களுடைய வாழ்க்கை, நீ கொடுக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை துதிப்போம். ஆங்கில பாடல் நாங்கள் பாடுவோம். தெரிஞ்சா கூட சேர்ந்து பாடுங்க. பாடுவோமா? You are beautiful beyond description, too marvelous for words, too wonderful for comprehension, like nothing ever seen on earth. Who can grasp your infinite wisdom? Who can fathom your depth of your love? You are beautiful beyond description, majesty enthroned above. I stand in awe of you, Lord. I stand in awe of you, Holy God, to whom all praise is due. I stand in awe of you. I stand in awe of you. I stand in awe of you, Holy God, to whom all praise is due. I stand in awe of you. I stand in awe of you. I stand in awe of you, Holy God, to whom all praise is due. I stand in awe of you. ஆமென். தேவனுக்காக நான் நிலைத்து நிற்க வேண்டும்.
ஆச்சாரம் என்று சொல்லி பிசாசின் வழிபாடுகளிலே நாம் கலந்து கொள்ளக்கூடாது. விக்கிர ஆராதனையிலே நாம் ஈடுபடக்கூடாது. விக்கிர படைக்கிற அந்த பொருட்களை நாம் சாப்பிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமாய் வாழணும். விபச்சாரம், வேசித்தனம், குடி, வெறி, சினிமா போன்ற பொல்லாத காரியங்களை நாம் விட்டு விலகணும். சினிமாக்கு வா என்று கூப்பிடும் பொழுது போகக்கூடாது. நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி போவீர்களானால் மனம் திரும்பி விடுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி ஆண்ட சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க. வெகு சீக்கிரமாய் தேவனுடைய வருகை இருக்கிறது. ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி விடுங்க. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமோ தெரியாது. தேவன் இது எச்சரிப்பாய் நமக்கு சொல்லுகிறார். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பி விடுங்க. தேவன் பக்கம் திரும்புங்க. ஏசப்பா, அந்த அருமையான நேத்துக்காக நன்றி சுவாமி. பாவத்திலே வாழும் பிள்ளைகளை விடுவீங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீர் ஆசைப்படுகிறீர். அதற்காக ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்து எங்களை மீட்டெடுத்தீங்க சுவாமி. உம் ரத்தத்தையே கொடுத்தீங்களே. எங்கள் கைகள் செய்த பாவத்துக்காக கைகளிலே ஆணை அடிக்கப்பட்டதே. கால்கள் செய்த பாவத்துக்காக கால்களிலே ஆணை அடிக்கப்பட்டதே. எங்கள் இருதயங்கள் செய்த பாவத்துக்காக இருதயத்திலே குட்டப்பட்டதே. சிந்தனைகள் செய்த பாவத்துக்காக முள்முடி சூட்டப்பட்டதே. ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி உண்மையே உடைய சரீரத்தை கொடுத்தீங்களே, உம் ரத்தத்தை கொடுத்தீங்களே. அந்த அன்புக்காக நன்றி சாமி. இதை பார்க்கிற பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும். நான் ஒழுங்கானவன், என்ன குறித்து யார் குறை சொல்ல முடியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவள் செய்வதெல்லாம் அநியாயம், அக்கிரமங்கள். மனம் திரும்பிவிடுங்க. எவ்வளவு நாள் வேஷமாய் வாழ்வீங்க? மனம் திரும்பிவிடுங்க. தேவன் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இதை பார்க்கிற பிள்ளைகளை பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. ஒரு மனம் திரும்பின வாழ்க்கையை கொடுங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். முழுகி ஞானஸ்தானம் அடையட்டும். தேவனுக்காக மனம் திரும்பி காத்திருக்க நீ கிருபை செய்யுங்க. உம் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. யார் வேதனைப்படுகிறார்களோ அவர்கள் விடுதலை கொடுங்க. வியாதியிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. பண வேதனையிலே கஷ்டப்படுகிற வியாதியிலும் கடனிலும் இருக்கிற பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. ஐசியிலே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. கேன்சர்லையும் கிட்னி ஃபெயிலியர்லையும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. கால்கள் நடக்க முடியாத பலவீனமான கால்கள் உயிர்ப்பீங்க. கண்கள் தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்கள் தெளிவாய் தெரியும்படியாய் நீங்கள் செய்யுங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தையும் பாடலையும் ஆசீர்வதித்து தாங்க. இதை பார்க்கிற பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட நீ கிருபை செய்யுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். என் ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று வெளியாகும். இதை பார்த்து நீங்கள் மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாயும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.